மதுரை ஜெயிலுக்குள்ளே அவனை நான் காலி பண்ண வேண்டியது. எப்படியோ தப்பிச்சிட்டான். இங்கிருந்தும் அவன் ஓடுறதுக்குள்ள எனக்கு அந்த சரவணன் வேணும். அவன் மேல உங்களுக்கு எந்த அளவு கோவம் இருக்கோ அதே அளவு கோவம் தான் எனக்கும் இருக்கு. அவனை உங்க கண்ணு முன்னாடியே கொல்றானாச்சு. சொல்லாத மன்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணாச்சி. கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க போகும்போதே ஆயும் அப்பனும் பொண்ணு படிக்கணும்னு அனுத்துனாங்க. நானும் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தேன். அது அப்புறம் நல்லா படிக்குமா அண்ணாச்சி? அது என்னமோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணுமா, டாக்டர் ஆகணுமா, ஏழை பழையங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுமா. இவெல்லாம் டாக்டர் ஆகலான்னு எவன் தான். ஆனால் ஒன்று அண்ணாச்சி, அந்த பிள்ளையோடைய லட்சியம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். என்னம்மா சொல்ற? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எக்ஸாம் எழுத வருவான். கூட அவனும் வருவான்ல. வருவான் அண்ணாச்சி. தூக்குறோம் அண்ணாச்சி. உங்க கையால மச்சான் கல்யாணத்தையும் அவன் கதையை முடிச்சுட்டு போங்க அண்ணாச்சி. முடிக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பார்க்கிங் கேட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். இப்போ நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸே உங்களுக்கு தான். டேய், எல்லாம் அந்த பொண்ணோட போட்டோவை மொபைல்ல ஏத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்கடா. அண்ணா, அண்ணாச்சி சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் குத்துறானே. அடி பொண்ணு தூக்குற அந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்காதானே? என்னடா பண்றது? ஹேய், தட் இஸ் ஈஸி மேன். அண்ணா, பொண்ணோட வரேனே. அண்ணாச்சி சொன்னதை கேட்டல்ல? கன்ஃபார்ம். பொண்ணோட வரணும். கன்ஃபார்ம். போற ஸ்பீட பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கன்ஃபார்ம். முதல்ல பேரை மாத்தி பெயிண்ட் அடிக்கணும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. டேய், முதல்ல இந்த புள்ளையோட அட்ரஸை வாங்கினேன்டா. எப்ப பார்த்தாலும் வீட்டுல அம்மா அப்பா இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்காடா. இவளோட அட்ரஸை வாங்கி வாய முட்டு சும்மா வாடா. பொண்ணை தரது விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா. மச்சான், பொண்ணுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாராயிரு, மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே. மச்சான், எப்படி கண்டுபிடிச்சலாம்டா? உண்மை காதல் இல்ல சித்தப்பு. எதுக்கு வந்திருக்கோம்? என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க? நம்ம யாருக்கு டவுட் வரக்கூடாது தான் ஹாப்பி மூட்ல பாடிட்டு இருக்கேன். ஆம்பளைக்கும் பம்பாலைக்கும் அவசரம், எக்ஸாமுக்கு அவசரம். மதுரையை பாரு. ஹலோ அண்ணா, மேக்ஸிமம் எல்லா பொண்ணுங்களும் எக்ஸாம் எழுத உள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுங்களும் அந்த பொண்ணையை மட்டும் காணண்ணே. எப்படியாவது கண்டுபிடிச்சிருண்ணே. ஓகேண்ணே. மச்சான், அந்த பொண்ணை தேடிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டுடா. ஆனால் அந்த பொண்ணை நம்ம குரூப் தூக்குறோம்டா. அதான்டா நம்ம கற்று. அதுக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணி ஆகணும்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நானும் ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ளே போய் பிரின்ஸ்பாலை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில் வாங்கி வரேன். என்ன சொல்கிறீங்க? இவெல்லாம் ஸ்டூடெண்ட் தான், எவனாவது நம்பவானாடா? ஏ மச்சி, அவன் தான் இங்கிலீஷ் நல்லா பேசல. இவனே அனுப்பலாம்டா. சூப்பரா மச்சி, கை குறா. டேய், நீ டை குறா. ஐயோ, கேட்டவனே கொடுத்துட்டானுங்களே. இது எப்படி கட்டுறது தெரியல. அம்மா, எப்படிமா கட்டுறது? எப்படிமா கட்டுறது? ஓகே, யூ கேன் டு தட். சார், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஆக்சுவலி ஐஸ்வர்யா எக்ஸாம் ஏதோ வராங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மீட் பண்ணி டாக் பண்ணலான்னு வந்தேன். பட் ஐ ஷுட் நோ கம் சார். மச்சான், நீ சொன்ன மாதிரி நம்மளால கலக்குறான்டா. எனி ப்ராப்ளம்? எவனுங்க தெரியல. களவாணி பாய் கும்பல் ஐஸ்வர்யாவை பரிச்சை விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. துரத்தன குடும்பத்துல ஒருத்தர் சிக்கனா கூட சரி, கொலை பண்ணாம விட மாட்டேன். யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அம்மாவை திட்டுறானே, பயங்கரமா ஒன்று சொல்றான். ஆனா என்ன சொல்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்ட பசங்களை படிக்க வச்சா பின்னாடியே சுத்தி திருவீங்களா? சாரி, டென்ஷன்ல சின்னதா எமோஷனல் ஆயிட்டேன். சின்னதாவா? சொல்லுங்க, ஐஸ்வர்யா உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் ஐஸ்வர்யா கிளாஸ்மேட் சார். சார், சின்ன வயசுல 5th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட்ல ஒன்னா படிச்சேன் சார். எந்த ஊர்ல? ஊட்டி சார். ஊட்டிலையா? ஊட்டி தான் சார். ஓஹோ. குட் மார்னிங் சார். வணக்கம் ஜி. அவங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் சார். ஆமா சார். மொகரைய பார்த்த கான்வென்ட்ல படிச்ச மாதிரியே தெரியல. நான் சொன்னேன், கேட்டிங்களாடா? ஏறுடா வண்டியில. ஏய் வாட்ச்மேன், புடி. ஏமா, ஓடி நான் மகர எல்மா தொடர்பு நடிடா. நின்னு அடி வந்து நானும் புடிச்சா போடி. இவனை ஏன்டா மச்சான் அனுப்பிச்சீங்க? நம்ம செட்லயே அவன் தான் மச்சான் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். என்னடா இங்கிலீஷ் பேசுறான்? பைக்கை ஸ்டார்ட் பண்ணு, போனை ஆன் பண்ணு, தாத்தா டெத்துங்கறான்டா. இதெல்லாம் ஒரு இங்கிலீஷாடா? நானே பேசுவேன்டா. இப்ப கூட பாறேன் மச்சான். ஸ்டாப்.
சொல்லல இங்கிலீஷ். டேய் நித்துங்கடா டேய் ஆமாடா மச்சான் வண்டி நிறுத்தாதடா. போயிட்டே இரு. போடா போயிட்டே இரு. போ. இல்லைண்ணா அதான் நம்ம காம்ப்ளெக்ஸ். அண்ணா அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வரவே இல்லைண்ணே. நமக்கு பயந்து அந்த சமயக்கார பைய அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானே. அது மட்டும் இல்லை, நாங்களும் பார்த்தோம் அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வரவே இல்லைண்ணே. சட்டையாண்டா கிழிஞ்சிருக்குது. ஏரியாவில் சண்டை, அதான் சட்டை கிழிஞ்சிச்சு. என்னது அண்ணா இதாண்ணா முக்கியம், அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வரவே இல்லைண்ணே. எவன்டா சொன்னா எழுதலன்னு? அவ அந்த ஸ்கூல்ல எழுதல மாமா, வேற ஸ்கூல்ல எழுதிருக்கா. வேற ஸ்கூல்லையா? பேப்பர்ல வந்திருக்கு பாரு மாமா. டேய் இத பண்றா. ஆ கா பா யா நானே அண்ணா இங்கிலீஷ் பேப்பர் இருந்தா படிச்சு சொல்லிருப்பேன் தெரியுமா? போட்டனா மூஞ்சி. சொல்லுங்க நாச்சி. என்ன நடக்குது மன்னா? ம், அவங்க எங்க வருவாங்க இடத்த பிடிச்சாச்சா நாச்சி? நாளைக்கு 2 பேரும் நம்ம கையில இருப்பாங்க. நாளைக்கு மிஸ் ஆச்சு. ஆகாதா நாச்சி, இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, எங்க பிரச்சனையும் தான். நான் மதுரைக்கு திரும்பி போறதுக்குள்ள அவன் எனக்கு வேணும். அவனை விட மட்டும் மாட்டான் நாச்சி. மாமா, நம்ம மான மரியாதையை நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுலயும் அவனை தூக்குறதுலயும் தான் இருக்கு. கவலைப்படாத மாப்ள. ஏய் சொல்லுங்க. பொண்ணு நாளைக்கு எந்த ஸ்கூல்ல பரீட்சை எழுத வரும் தெரியும்ல? செஞ்சான் ஸ்கூல்ண்ணே. நாளைக்கு எல்லாரும் போறீங்க, பொண்ணை தூக்குறீங்க. அண்ணா படிக்கிற அந்த பொண்ணுக்கு பாடத்தை நான் கத்து கொடுக்குறேன். உன் தம்பி 7 நிமிஷ பிளஸிங் பண்ணி அனுப்புனேன். காம்ப்ளெக்ஸ் கன்ஃபார்ம்ண்ணே, கன்ஃபார்ம். தலைவா உன் செல்ல ஒரு போட்டோ எடுத்துக்க, காம்ப்ளெக்ஸ்ல மாட்டுறதுக்கு. டேய் முதல்ல பொண்ணை தூக்குற வழியா பாறா. அண்ணா பொண்ணை தூக்குறோம், காம்ப்ளெக்ஸை கன்ஃபார்ம் பண்றோம். பாய்ஸ் கம் ஆன். ஆமாண்ணே. கவலைப்படாத மாப்ள, பசங்க போற ஸ்பீட்ல பொண்ணோட தான் வருவானுங்க. உன் கல்யாணத்தை நம்ம காம்ப்ளெக்ஸ்ல தான் வைக்கிறோம். அண்ணா செஞ்சான் ஸ்கூல்ல தானே இருக்கோம், இன்னைக்கும் அந்த பொண்ணு வரலண்ணே. நல்லா பாருங்கடா. அண்ணா எக்ஸாமுக்கு பசங்கெல்லாம் போய் 1/2 hour ஆகுதுண்ணே, ஒரு ஈ கக்கா கூட காணுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எங்க இருக்கானுங்க என்ன பண்றானுங்க ஒண்ணுமே புரியலண்ணே. ஒரே மர்மமா இருக்குண்ணே. சரி 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 இரா. 7 செகண்ட் லைன்ல வந்துட்டு இருக்கான். இரு நான் அவனை கூப்பிடுறேன். சரிண்ணே சரிண்ணே. என்னடா ஏழுமலை கணேஷ் எப்படி சொல்றான்? அந்த பொண்ணும் பையனும் ஸ்கூல் பக்கமே வரலையாமே. எங்கண்ணே போற அந்த பொண்ணு? திருச்சி மாநகரத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாதுண்ணே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க தம்பிங்க நாங்க இருக்கிறோம், டோன்ட் வரி. அண்ணா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிற வெள்ளம் எங்க பல்லுல பச்சை தண்ணி படாதுண்ணே. பல்லுல பச்சை தண்ணி படாது, ஆனா லெக் பீஸ் படும். நான் கூட சொன்னேன் முதல்ல பொண்ணு தேடுவோம், கிடைச்சா அப்புறம் சாப்பிடுவோன்னு சொன்னேன். இவன் தானே முதல்ல சாப்பிடுவான், கிடைச்சா அப்புறம் பொண்ணு தேடுவேன்னு சொன்னானே. 1000 ரூபா பில்லு வந்திருக்கு. நீ என்னெல்லாம் தின்னன்னு இப்ப எனக்கு தெரியும். கக்குடா கக்குடா. நான் உன்னை என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? என்னடா சொல்லி அனுப்பிச்சேன்? காம்ப்ளெக்ஸ் கிடைக்குமாடா? கிடைக்குமா? டவுட் தானே. என்னாச்சு தயா? அந்த பொண்ணு டெய்லி பரீட்சை எழுத வருது, ஆனா எந்த ஸ்கூல்ல எழுதுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது அண்ணாச்சி. நமக்கு பயந்து போலீஸ்க்குலாம் போல, ஆனா விசாரிச்ச அண்ணாச்சி அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல் பிரின்சிபல் ஏதோ பெரிய ஆபீசர்கிட்ட பேசி டெய்லி ஒவ்வொரு ஸ்கூல்ல பரீட்சை எழுதுற மாதிரி ஏதோ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கான் அண்ணாச்சி. அது எப்படி எழுத முடியும்னு தெரியல. ரொம்ப முக்கியம், எந்த ஸ்கூல்னு தெரியலனா இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் தேட வேண்டியதானே. He's back to retaliate for the innocent. Who's back into the misery of pain? Misery of the rapist, smacking him, got it all long back up in the song. Hey, குண்டூசியா வாங்குறான். I'm the only one operation. See my style while we cross into my block, so I can get back to the 80s and I'm beating என்னடா குடிக்கிற சோடால குண்டூசி கலக்குறான்? I'm the one operation is the name. எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு வந்து தான் ஊசி போட்டுப்பாங்க.
நீங்க ஊசி போட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. டாக்டர் உங்களுக்கு நல்ல ஹியூமன் சென்ஸ் டாக்டர். பட் எங்களால சிரிக்க தான் முடியல. பெயினை பொறுத்தங்க. பட் உங்களை அடிச்சவன் சாதாரண ஆளே இல்ல. என்ன நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயும் சண்டவரி பிடிச்ச ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும். நீங்க டாக்டரா இல்ல டயலாக் ரைட்டரா? டாக்டர் பஞ்சை வாயில வைங்க டாக்டர், வசனத்துல வைக்காதீங்க. உங்களை அடிச்சவனை நான் பார்க்கலாமா? ஏன் நீ அட்மிட் ஆகுறியா? அகைன் பெயின். வாங்கடா வாங்க மாப்பிள்ளைங்களா, இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு கச்சேரி. டேய் கேடுறா. எங்க கிட்டேவா? டேய் குடுறா. நீ வாங்கின அதே கடையில் தாண்டா நாங்களும் குண்டூசி வாங்கணும். எங்களுக்கும் குண்டூசி கலக்க தெரியுமா? என்ன மச்சான் பீர் எடுக்குறான்? குடிச்சிட்டு மட்டையிடம் நினைக்கிறேன் மாமா. ஏய் ஆனியே புடுங்க வாங்க ஓடிடலாம். எப்படிலாம் கத்துக்கறான்னு தெரியலடா இந்த வித்தலாம். ஏய் சரவணா கொண்டா ஐஷு, இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம்ல அதான் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னேன், எடுத்துக்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஈவினிங் சொல்லட்டுமா? ம் சரி.